ஏங்க, சங்கீதம்னா என்ன, கர்நாடக சங்கீதம்னா என்ன, எனக்கு உண்மையிலே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த கேள்வி என்னைய பார்த்து கேட்குறீங்க. நானே சிறு ஆளி கோந்தராஜனா. சரி விடு, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஒரு சாதாரண வார்த்தையை கொஞ்சம் நீளமாக இழுத்தா அது சங்கீதம். அதே வார்த்தையை நல்ல நீளமாக பொன்னவராதி நீளத்துக்கு இழுத்தா கர்நாடக சங்கீதம். பொன்னமராவதி நீளத்துக்கு வார்த்தையை இழுக்கிறீங்களா? அது எப்படி? இப்போ ஒரு வார்த்தை எப்படி பாட்டாகுது அப்படிங்கிறத உனக்கு விளக்க போறேன். என்ன வார்த்தை தெரியுமா? உதாரணமா, சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். இது சாதாரண வார்த்தை. இதே வார்த்தையை இசை ஆக்கணும்னா அதை பல்லவிம்பாங்க. இப்ப நான் உனக்கு ஒரு பல்லவி பாடி காமிக்க போறேன். சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். இது சங்கீதம். அப்ப கர்நாடக சங்கீதம்னா இரு, எதுக்கு இப்ப கண்ணாடி போடுறீங்க? அப்பத்தான் தப்பு தப்பா பாடினாலும் நம்ம முகரையை காமிக்காம பாடலாம். இது வாத்து தண்ணிக்குள்ள தலைய விட்டுட்டு நம்ம பத்திரமா இருக்கும்னு நினைச்சுமா உடம்ப மேல காமிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கு. என்ன வேணாலும் சொல்லு. இப்போ உனக்கு கர்நாடக சங்கீதம்னா என்னன்னு சொல்ல போறேன். சங்கீதம் பாட ஞானாயும். போதும் நிறுத்து, நீ சங்கூதுனது போதும். நீ பாடி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு 80 வயசு ஆயிரும் போல. இப்போ புரிஞ்சிருச்சுல உனக்கு? புரிஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சிச்சு. ஒரு கரண்டி மாவை எடுத்து ஒரே இடத்துல இட்லி மாதிரி ஊத்துனா அது சங்கீதம். அதே ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊரெல்லாம் இழுத்து தோசை மாதிரி ஊத்துனா அது கர்நாடக சங்கீதம். எனக்கு தீந்துருச்சியா சந்தேகம். இனி உன்கிட்ட சங்கீத சந்தேகம் கேட்கவே மாட்டேன்.